கன்னி ராசிக்கு வர சனி பெயர்ச்சி, அதாவது இந்த 2025 இருந்து 2027 வரைக்கும் இருக்கிற இந்த வருடங்கள் எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். சனி வந்து 6ஆம் இடத்துல இருந்திருக்காரு, கூடவே ராகு கேத்துவும் 1ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்ல ரொம்ப கம்பைண்டான அந்த எஃபெக்ட் வருது இல்லையா? கம்பைண்டான அந்த எஃபெக்ட் வரும்போது அது அவங்களுக்கு நிறைய கன்னிராசியோட கேரக்டருக்கும் 7ஆம் இடத்துல வர சனியோட கேரக்டருக்கும் என்ன ரிலேட்டிவிட்டி, அவங்களோட டைனமிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சரி, சனி பார்த்தீங்கன்னா சனிக்கு பர்சனலாகவே சனி 7ஆம் இடத்துல வரும்போது சனி வந்து அவரோட கூட இருக்கவங்க கிட்ட ரொம்பவே அட்ஜஸ்டபிளா இருப்பாரு. இப்போ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ் இருக்க முடியாது, சனிக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சனின்னு வரும்போது சனி எங்க மூவ் ஆறாரு? 7ஆம் இடம் மூவ் ஆறாரு. எந்தெந்த இடங்கள் பாப்பாருன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் பாப்பாரு, 1ஆம் இடம் பாப்பாரு, 4ஆம் இடம் பாப்பாரு. அதுலயும் இல்ல என்ன வித்தியாசம்னா, கன்னி ராசின்னு வரும்போது மனசளவுல நீங்க பார்க்கணும், கன்னி லக்னம்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ண முடியும்னா, டெஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். உங்களுக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் இருக்கிற டெஸ்ட். சனி வந்து எல்லா உண்மையும் உங்களுக்கு காமிச்சிருவாரு. நீங்க இவ்வளவு நாள் க்ளோஸா நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அவங்க உங்களை வந்து அப்படி நினைக்கல அப்படின்னு இருந்தா கூட அதை இப்ப காமிச்சிருவாரு. ஏன்னா அவங்களோட சுயரூபம் காமிச்சிருவாரு. ரெமெடிஸ்னு வரும்போது எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கு வர சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, வரப்போற இந்த 2.5 வருடம், அதாவது இந்த 2025 இருந்து 2027 வரைக்கும் இருக்கிற இந்த வருடங்கள் எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா போன 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வந்து 6ஆம் இடத்துல இருந்திருக்காரு இல்லையா? இந்த 2.5 வருடம் வந்து 7 சனி இருந்தவங்க, அஷ்டம சனி இருந்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா கஷ்டப்பட்டவங்க கன்னிராசிக்காரங்கன்னு சொல்லலாம். ஏன் ஈக்குவலா கஷ்டப்பட்டவங்க கேட்டீங்கன்னா, சனி வந்து 6ஆம் இடத்துல இருந்திருக்காரு, கூடவே ராகு கேத்துவும் 1ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்ல ரொம்ப கம்பைண்டான அந்த எஃபெக்ட் வருது இல்லையா? கம்பைண்டான அந்த எஃபெக்ட் வரும்போது அது அவங்களுக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம், லைஃப் லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கோம், நிறைய விஷயத்துல வந்து இவங்களை மெச்சூர்ட் ஆக்கியிருக்கோம். சரி, இதுல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, இல்லை கெட்ட விஷயம் மட்டும் தான் இருக்கா? ஏன்னா சனினாலே கெட்டது தானேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் தாண்டி ஏதாவது சில நல்ல விஷயங்கள் இருக்கா, எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுவுமே நம்ம சும்மா ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் பார்ப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படியும் பார்ப்போம். அப்போ ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்னு வரும்போது இதுல அவங்க அதாவது கன்னிராசியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏற்ற மாதிரி வரப்போற இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு, அதுல இவங்களுக்குள்ள இவங்க கேரக்டர்ல, இவங்களோட எண்ணங்கள்ல, இவங்களோட பிஹேவியர்ல என்னென்ன சில விஷயங்கள் மாத்திக்கணும், அதுக்கு வேற என்ன ரெமெடிஸ் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, உங்களுக்கு எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற லிங்க்ல, பின் பண்ணிருக்க லிங்க்ல போய் நீங்க அந்த கோர்சஸ் எடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எங்களோட பக்தி மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன் வேணும்னு நினைச்சீங்க, என்னோட இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கணுங்க, நான் இவ்வளோ நாள் வந்து என் இஷ்ட தெய்வம் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், மெடிடேட் பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு வந்து மனசு ஒரு நிலையாவே இல்லை, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டிலலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மெடிடேஷனே ஒரு எனர்ஜி மெடிடேஷன் தான். உங்க எனர்ஜி லெவலை மாத்துறது, உங்களுக்கும் ஒரு அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்ற நம்ம கடவுளுக்கும் ஒரு கனெக்ட் டெவலப் பண்றது தான். உங்களுக்கு வேணும்னா அதையும் எடுக்கலாம். அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட் எங்களோட ஜெம் ஸ்டோன்ஸ், ராசி கற்கள் ஒவ்வொரு மைல் ஸ்டோன்லயும் கொடுக்குறோங்க. அடுத்த மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 250K வரும்போது நாங்கள் ராசி கற்கள் கொடுப்போம். ஷார்ட்ஸ்ல போய் நீங்க பார்க்கலாம், ஏற்கனவே கொடுத்துருக்கோம், இதுக்கு மேலேயும் கொடுப்போம். உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட், எதெல்லாம் நீங்க ரெசனேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம். நாங்கள் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணுவோம். உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து யூடியூப் ஸ்டுடியோல உங்க இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சு டாப் சப்ஸ்கிரைபர்ஸை காட்டுது, விச் இஸ் ஈஸி ஃபார் அஸ் இல்லையா? சரி, உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ சனி எங்க வராருன்னா 7ஆம் இடத்துல வராரு. அப்போ 7ஆம் இடத்துல வரும்போது ஃபர்ஸ்ட் கன்னிராசியோட கேரக்டருக்கும் 7ஆம் இடத்துல வர சனியோட கேரக்டருக்கும் என்ன ரிலேட்டிவிட்டி, அவங்களோட டைனமிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
சரி, சனி பாத்தீங்கன்னா சனிக்கு பர்சனலாவே சனி 7ஆம் இடத்துல வரும்போது சனி வந்து அவரோட கூட இருக்கவங்க கிட்ட ரொம்பவே அட்ஜஸ்டபிளா இருப்பாரு, ரொம்பவே கம்பேட்டபிளா இருப்பாரு, ரொம்பவே பொறுமையானவரா இருப்பாரு. ஏன்னா சனி 7ஆம் இடத்துல சனி வர்றது பேட் பிளேஸ்மெண்டான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. சனிக்கு 7ஆம் இடம் திக்பலம் கொடுக்கும். திக்பலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திக்பலானா என்னன்னா அதுவே ஒரு தனி பலம் கொடுக்கும் சனிக்கு. அப்போ 7ஆம் இடத்துல சனி வரும்போது அவருக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ். இன்ஃபேக்ட் சனி வந்து 7ஆம் காலபுருஷ தத்துவம்ல 7ஆம் இடம் துலாம் வருது இல்லையா? ஸோ துலாம் வந்து சனிக்கு ஒரு எக்ஸால்டட் பிளேஸ் சொல்லுவாங்க, அதாவது சனி உச்சம் பெறுற இடம். அப்ப சனிக்கு இது ஒரு நல்ல சந்தோஷமான இடம் தான். பட் சனி என்ன பண்ணணும்னு நினைப்பாரு, நம்ம கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும், நம்ம வந்து பொறுமையா இருக்கலாமே, நம்ம எதுக்கு அவசரப்பட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இருக்கவங்களுக்காக நிறைய நம்ம செய்யணுமே அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் சனி டெவலப் பண்ணிப்பார். இப்போ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ் இருக்க முடியாது, சனிக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இன்னொன்று விஷயம் என்னன்னா சனின்னு வரும்போது அவர் வந்து செல்ஃப்லெஸ்ஸா நிறைய செய்வார். கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் செய்கிறேன், ஆனால் எனக்கே அவங்க ரிட்டர்ன் எதுவும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் டைனமிக்ஸ் வந்து கன்னிராசி கிட்ட இருக்கும். அந்த டைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு கிளாஷ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு, யாரையாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பிடிச்சவங்க விஷயத்துல கன்னிராசிக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது கஷ்டம். சனி வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்ப்பாரு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. தட் இஸ் அகேன் அனதர் கிளாஷ் வித் சனி அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் ஜென்ரலா இந்த டைனமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல வர சனி என்னென்ன பண்ணுவார்னா, 7ஆம் இடத்துல வர சனி வந்து 7ஆம் இடம்னு வரும்போது நம்மளோட க்ளோஸ் ஒன்ஸ் இல்லையா? ஸோ அந்த க்ளோஸ் ஒன்ஸ் அவங்களோட சுச்சுவேஷன்ஸ்ல ஏதாவது ப்ரெஷர்ஃபுல்லா இருக்கிறது, அவங்களுக்கு அதாவது நமக்கு க்ளோஸா இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்துவாரு கண்டிப்பா. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு க்ளோஸா இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே நினைப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயோ நம்மளால அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாமே இந்த 2.5 வருடம் பண்ண வைப்பாரு, அவங்கள பாத்துக்க வைப்பாரு, உங்களுக்கு பொறுமையை கிரியேட் பண்ணுவாரு. ஸோ அது நடக்கும். அப்போ இதெல்லாமே நெகட்டிவா? அப்ப அடுத்த 2.5 வருடம் நெகட்டிவான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இட் இஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ். ஏன் நான் சொல்றேன்றது உங்களுக்கு போக போக தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன நல்ல விஷயம் செய்வார். இப்போ சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம் போறாரு இல்லையா? அப்போ எந்த இடத்தை விட்டு சனி போனாலுமே நான் சொல்லியிருக்க ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, அந்த இடத்துக்கான நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போவாரு. அப்போ 6ஆம் இடத்துல இருந்து சனி 7ஆம் இடம் போறாருனாலே உங்களுக்கு வேற யாரு கூடயாவது கான்ஃபிளிக்ஸ் இருக்கு, பிரச்சனைகள் இந்த 2.5 வருடம் வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுவாரு, ஸ்மூத்தன் பண்ணுவாரு. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிடுவார். உங்களுக்கும் யாருக்காவது பிரச்சனை இருந்ததா அங்க வந்து சால்வ் ஆயிடும் அந்த பிரச்சனைகள். அதை வந்து கேரி ஆன் பண்ண விட மாட்டாரு. ஏன்னா 6ஆம் இடம் விட்டு அவர் நகர்றாரு. அதே மாதிரி 6ஆம் இடம்னு வரும்போது லோன் இஷ்யூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெடுகாலமா லோன் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை அடைக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா 6ஆம் இடம் விட்டு அகெயின் மூவ் பண்றாரு இல்லையா, அடைக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் இடம்னு வரும்போது ஹெல்த் இஷ்யூஸ், உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மூவ் ஆகுற இந்த சமயத்துல வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸை நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு எனர்ஜி சொல்லலாம், இல்லை ஒரு பிராப்தம் சொல்லலாம், அதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு போவாரு. ஏன் அப்படின்னா எப்பவுமே சனி வந்து அவ்வளோ நாள் இந்த 2.5 வருடம் இந்த விஷயங்கள் வச்சுதான் உங்களை டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் வச்சுதான் டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த டெஸ்ட் பண்ண விஷயங்கள் முடிகிற தருணத்துல சரிப்பா இவ்வளோ நாள் அவனை படுத்துனேன், இந்த விஷயத்தெல்லாம் நீ இப்போ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாரு. முக்கியமா ஈவன் ஃபார் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ், ஒர்க்ல எனக்கு பிரச்சனையா வந்ததுன்னு இந்த 2.5 வருடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வரப்போற இந்த 2.5 வருடம் இல்லை இந்த பயிற்சி ஆகிற தருணத்துல வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டு போவார். அப்போ இது ஆக்சுவலி நல்லதுதான், நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, இப்ப அதையும் தாண்டி நீங்க இப்ப சனி பெயர்ச்சி ஆறாருன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப 2.5 வருடம் நான் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ்ல பார்ப்போம். அப்போ சனி எங்க மூவ் ஆறாரு, 7ஆம் இடம் மூவ் ஆறாரு. எந்தெந்த இடங்கள் பாப்பாருன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் பாப்பாரு, 1ஆம் இடம் பாப்பாரு, 4ஆம் இடம் பாப்பாரு. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பார்க்கலாம். ஏன்னா நம்ம உங்களோட முதலாம் இடம், அதாவது 1ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட
ஹெல்த், உங்க பர்சனாலிட்டி, உங்களை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு மனசளவுலையும் சரி உடல் அளவிலும் சரி என்னென்ன மாற்றங்கள் வரும். அதுலயும் இல்ல என்ன வித்தியாசம்னா, கன்னி ராசின்னு வரும்போது மனசளவுல நீங்க பார்க்கணும், கன்னி லக்னம்னு வரும்போது பிஹேவியர் அண்ட் பாடி லெவல்ல நீங்க பார்க்கணும், ஆர் உங்க பர்சனல் லைஃப் லெவல்ல கூட நீங்க பார்க்கலாம் கன்னி லக்னம்னு வரும்போது. அண்ட் ராசி, கன்னி ராசின்னு வரும்போது இப்ப நான் சொல்ற சனி பெயர்ச்சி பலன்கள்லாம் உங்க மைண்டை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்னி ராசியா இருக்கு, சந்திரன் கன்னில இருக்குன்னா நீங்க இந்த டைம் பீரியடை ஈஸியா செயல் பண்ணிடலாம். அதனால மெடிடேட்டும் நான் பண்ண சொல்லுவேன். லக்னம் பொறுத்து வருது, கன்னி லக்னம் பொறுத்து வருதுன்னா வேற வழி இல்லைங்க, டிஃபால்ட்டா கொடுப்பாரு. அந்த டிஃபால்ட்டா லக்னம் பேஸ் பண்ணி வர்றது பாத்தீங்கன்னா என் கண்ட்ரோல்லே இல்லையே, என்னை சுத்தி எல்லாமே நடக்குதே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதையும் நீங்க எப்படி கண்ட்ரோல் எடுக்கலாம்னா, நல்ல விஷயங்கள் செய்யறது, உங்க பிஹேவியர் நல்ல விதமா நடந்துக்கிறது, நல்ல விஷயங்கள் செய்யறது, குட் கர்மாஸ் ஏர்ன் பண்றது மூலமா லக்னத்தோட இம்பாக்டையும் நீங்க குறைச்சிக்கலாம். பிகாஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன், இந்த மாதிரி ராசிக்கும் லக்னத்துக்கும் சனி பயிற்சியில என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதில். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஹவுஸை பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த 2.5 வருடம் நீங்க நோட் பண்றது ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க இந்த வருஷம் பிகினிங்ல இருந்தே, அதாவது இந்த 2025 பிகினிங்ல இருந்தே நோட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு கிரே ஹேர்ஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது வெள்ளை முடி வர ஆரம்பிக்குது, எனக்கு இத்தனைக்கும் அவ்வளோ வயசு கூட ஆகல, ஆனா அதுக்குள்ள வெள்ளை முடி வர ஆரம்பிக்குதே அப்படின்னு ஃபீல் பண்றது. ஏன்னா சனி பார்வை படும்போது என்ன ஆகும்னா, உடம்புல பித்தம் அதிகமாகும். ஸோ பித்தம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா கிரே ஹேர் வர்றது நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லேசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். வேலை, நான் எப்பவுமே நல்லா வேலை பார்ப்பேங்க, கன்னிராசிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை பார்ப்பாங்க, ஆனா இந்த டைமிங்ல மட்டும் ஏன்னு தெரியல கொஞ்சம் லேசியாவே எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2.5 வருடம் கிராஸ் பண்ணி நீங்க அடுத்த 2.5 வருடம் போறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் மெச்சூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. என்னன்னே தெரியல, முன்னாடிலாம் நான் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் நாட்டில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் நான் இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், என் லைஃபே நான் கொஞ்சம் மெச்சூர்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெச்சூரிட்டி வர 2.5 வருடம் நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. அடுத்தது கொஞ்சம் பழைய மைண்ட் செட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பழைய மைண்ட் செட் என்னன்னா, இப்போ உங்க அப்பா அம்மா எப்படி திங்க் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த பழைய மைண்ட் செட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்களே யோசிக்கலாம், நான் முன்னாடிலாம் இப்படி யோசிக்க மாட்டேன், இப்போ எங்க அப்பா அம்மா மாதிரி நானே யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறதும் நடக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த மெச்சூர்டான மைண்ட் செட் வந்ததுனாலே என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா சரி எனக்குன்னு ஒரு சில பேர் க்ளோஸா இருந்தா போதும், எல்லாரையும் நான் க்ளோஸா வச்சுட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளோட கான்டாக்டை நீங்க கம்மி பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ரெடியூஸ்டு பீப்புள் கான்டாக்ட் வரதும் நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெச்சூர்டான மைண்ட் செட் வரும்போது ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவான விஷயம் வந்தாலும் சரி, இதுவா நல்ல விஷயமா சரி, கெட்ட விஷயமா சரி அப்படின்னு ரெண்டுத்துக்குமே ரொம்ப இன்டிஃபரண்டா நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப இன்டிஃபரன்ஸ்னா என்ன எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, எதுவுமே என்னை இம்பாக்ட் பண்ணலைங்க, எதுவுமே என்னை ஒரு பதற்றம் அடைய வைக்கல, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க வைக்கல, அந்த மாதிரியான ஒரு சமநிலைன்னு சொல்றதுதான் அந்த இன்டிஃபரன்ஸ். ஸோ அது உங்களுக்கு வரது நீங்க பார்க்கலாம் நல்லாவே இந்த 2.5 வருடம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போக போக அந்த லக்னத்துக்கு மேல விழுற சனி பார்வை பாத்தீங்கன்னா, எய்தர் 2 விஷயத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்களாவே உங்க உடம்ப பாத்துக்கிறது, நீங்களா எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றது, அதை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல செகண்ட் ஆப்ஷன் உடம்புல ஏதாவது ஒரு சிம்டம் காமிச்சு ஐயோ எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ பயத்துல நீங்க போய் உடம்ப பாத்துக்க ஆரம்பிக்கிறது, டயட்டை பாத்துக்கிறதுலாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. எதுக்கு பயந்து பண்ணணும், நீங்களாவே நேச்சுரலா நான் உடம்ப பாத்துக்கிறேன்னு நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறது எவ்வளோ நல்லது. இது நடக்குது. அண்ட் தென் இதுக்கு மேல யாராவது ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னா, என்னவோ பண்ணிக்கோங்க, உங்க பிரச்சனை நான் தலையிடல அப்படின்ற அந்த ரியாக்ட் பண்ற மென்டாலிட்டி இவ்வளோ நாள் 6ஆம் இடத்துல இருந்து சனி உங்களுக்கு நல்ல லெசன்ஸ் கத்து கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ரியாக்ட் பண்ற மென்டாலிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதையும் நீங்க இப்பத்துல இருந்தே உணரக்கூட ஆரம்பிச்சிருப்பீங்க. பிகாஸ் இவ்வளோ நாள் நீங்க 6ஆம் இடத்துல சனியை வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மென்டாலிட்டி இந்நேரம் வந்திருக்கும்.
சரி, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பேஸ் பண்ணி வருது. 7ஆம் இடத்துல சனி வந்து உட்காரவே போறாரு இல்லையா? அப்ப அந்த 7ஆம் இடம் பேஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன நடக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்றதை விட உங்க க்ளோஸ் ஒன்ஸுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியும். இட் கேன் பி யுவர் ஸ்பவுஸ், அது உங்க க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை எனக்கு ரொம்ப க்ளோஸானவங்க இவங்க அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்றது இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனை வருது, நான் அதை கண்டிப்பாக பார்த்தாகணும், இவங்களுக்கு இது இருக்குது, நான் அதை பார்த்தாகணும், ஹஸ்பண்டோட ஒர்க்கில் பிரச்சனை இருக்குது, நான் அதை போய் பார்த்தாகணும், இல்லை ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்குங்க, நான் தாங்க போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு யாரெல்லாம் க்ளோஸா இருக்காங்களோ அவங்க மூலமா உங்களுக்கு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி தலைக்கு மேல ஏறுறது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இதுல என்னன்னா, ஏன் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இது உங்களுக்கு நல்ல பீரியட் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், பயங்கரமா உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுவாங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, உங்க ஹஸ்பண்டும் சரி, இல்லை உங்க ஒய்ஃபும் சரி உங்களை டிமாண்ட் பண்ணுவாங்க. இதுல நீங்க அந்த அவங்களுக்காக இந்த விஷயம் எடுத்து பண்ணும்போது, நிறைய வந்து நீங்க அவங்களுக்காக மெனக்கெடும் போது அவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, உங்க மேல ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வர ஆரம்பிக்கும். எனக்காக என் ஒய்ஃப் இவ்வளோ பண்றா, எனக்காக என் ஹஸ்பண்ட் இவ்வளோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராங் பாண்ட் வர ஆரம்பிக்கும். ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எனக்காக என் ஃப்ரெண்ட் இவ்வளோ பண்றா அப்படின்ற மாதிரி அந்த பாண்ட் வர ஆரம்பிக்கும். அந்த பாண்ட் வரது இந்த 2.5 இயர்ஸ்ல உங்களுக்கு யார் கூடலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வருதோ அந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ப்ரொலாங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேயா? ஆனா அந்த பாண்ட் வருது ஈஸி இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற ப்ரெஷர் அப்படி இருக்கும், அது வந்து ஈஸியே இல்லை. அந்த ப்ரெஷரை நீங்க தாங்கிட்டீங்கன்னா எதை வேணாலும் தாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான ரிலேஷன்ஸ் கிட்ட இது இருக்குங்க. அப்போ புதுசா நான் வந்து இப்பதாங்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கேன், இல்லை கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன், பையன் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தயவு செஞ்சு மே மாசம் வரைக்கும் நீங்க யாரையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன் அதை நான் இவ்வளோ தூரம் சொல்றேன்னா, ராகு உங்க 7ஆம் இடத்துல இருக்காரு, சனியும் உங்க 7ஆம் இடம் வருவாரு. ராகு சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது வர அந்த அலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 80% மேல பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கும். அப்படி நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும், இல்லை நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல, தென் யூ கேன் ப்ரொசீட். ஆனா இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ங்க, எனக்கு அவங்கள பத்தி ஒன்றும் தெரியாது, நான் இப்பதான் அவங்கள பார்த்து இப்போ மே மந்த்குள்ள நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு இருக்கோம் அப்படின்னா வெயிட் பண்ணி பண்றது நல்லது. இது என்னோட அட்வைஸ், எடுத்துக்கிறது உங்களோட இஷ்டம். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா யூ கேன் கன்சல்ட் எனி அஸ்ட்ராலஜர் அண்ட் சி பொருத்தம் இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வருமானு பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து என்ன ஆயிடும்னா, ஒரு விஷயம் நீங்க நல்லாவே நோட் பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க மேல உங்க க்ளோஸ் சர்க்கிள் இவ்வளோ டிமாண்ட் பண்றதுனாலே என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் முன்னாடி நீங்க எவ்வளோலாம் இவங்கெல்லாம் எனக்கு க்ளோஸ், அவங்கெல்லாம் எனக்கு க்ளோஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே ரெடியூஸ் ஆகி இவங்க மட்டும் தான்ப்பா எனக்கு க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டட் சர்க்கிள்குள்ள வந்துடுவீங்க கன்னிராசி அண்ட் கன்னி லக்னம் ஆப்வியஸ்லி. சரி, இப்போ அதையும் தாண்டி 7ஆம் இடம்னு வரும்போது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல 7ஆம் இடம் இஸ் ஆல்சோ ஃபார் பிஸ்னஸ். அப்போ நீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா நீங்க பிஸ்னஸ்க்காக லோன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அந்த லோன் விஷயங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த லோனுக்கான அதிபதி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு யாரு அங்க லோனுக்கான அதிபதியே சனி தான். அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. ஸோ அந்த பிஸ்னஸ் லோன்ஸ்ன்னு வரும்போது அந்த லோனை உங்களால கட்ட முடியல, பிஸ்னஸ்ல இருந்து நீங்க எடுக்கல, அப்படி எடுக்க முடியலன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த லோனை ரீபே பண்றதுக்கான கேப்பபிலிட்டி மீதி அசட்ஸ் மூலமா இருக்கா அப்படின்னு பார்த்து அதை ப்ரொசீட் பண்றது நல்லது. அப்படி ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா மேன்மேலும் வாங்காம இருக்கிறத மட்டும் செட்டில் பண்றது இன்னுமே வந்து நல்லதுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து அப்ராட் போக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா 7ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் இஸ் ஆல்சோ ஃபார் அப்ராட். அது வந்து நிறைய பேருக்கு வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பட் 7ஆம் இடம் அப்ராட்கான இடமும் தான். அப்போ 7ஆம் இடத்துல இங்க சனி வராரு அண்ட் தென் ராகு இருக்காரு, அங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் வருது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இப்ப நெப்டியூன்லாம் கூட கன்சிடர் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி 7ஆம் இடத்துல வந்து இந்த சனி பெயர்ச்சி ஆகிற டைம்ல
இப்போ மார்ச் அண்ட் ஏப்ரல் பிகினிங்லலாம் பார்த்தீங்கன்னா 7 கிரக சேர்க்கை எல்லாம் கூட வருது. ஓகேங்களா? ஸோ சனி, ராகு, சுக்ரன், நெப்டியூன், மெர்குரி, சூரியன், அதுக்கப்புறம் சந்திரனும் அங்கே இருந்ததுன்னா சந்திரன். முக்கியமாக இந்த 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 7 கிரக சேர்க்கை வருது. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த அப்ராட் போறீங்க அப்படின்னா நீங்க அந்த அப்ராட் போறதுக்கான ஆப்ஷன் வந்தா யூ கேன் டேக் இட். ஆனாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க கொஞ்சம் உங்களோட சேஃப்டி பார்த்துட்டு நீங்க எல்லாமே சேஃபா இருந்தா தென் ப்ரொசீட் பண்ணி போகலாங்க. பிகாஸ் அங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. இல்ல நான் வந்து இப்போ அப்ராடுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா அந்த டாக்குமெண்ட் சப்மிஷன் அதோட ப்ராசஸ்லாம் பார்த்து பண்றது நல்லது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் நீங்க பாத்தீங்கன்னா அப்ராட் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2.5 வருடம் கன்னிராசிக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9ஆம் இடத்தையும் சனி பார்ப்பார். அப்ப 7ஆம் இடம் 9ஆம் இடம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்குனாலே அப்ராட் போறது ஒர்க்குக்காக மட்டும் இல்ல, படிக்கிறதுக்கு அப்ராட் போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. நீங்க அதையும் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த 9ஆம் இடத்துல சனி பார்வை விழுதுன்றப்போ என்ன ஆகும்னா, குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல மே மாசம் வரைக்கும் இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு அந்த லக் ஃபேக்டர் வந்து 9ஆம் இடத்துல இருக்க குரு கொடுத்துட்டு இருப்பாரு. மே மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லக் ஃபேக்டர் எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க அப்படின்றது தெரியும். ஆனா இன்னொரு நல்ல விஷயம் என்ன, ராகு கேத்து பயிற்சி மே மாசம்ல நடக்குது. ராகு கேத்து பயிற்சி போனதுக்கு அப்புறம் நிறைய கெட்ட விஷயங்கள் அகல்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து லக் கம்மியானா கூட கெட்ட விஷயமும் போயிடுச்சு அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் தென் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2.5 வருடம்ல வர ஃபர்ஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கன்னிராசிக்காரங்க ஜாப் மாறுவாங்க. எனக்கு வந்து இப்போ இருக்கிற ஜாப் விட நான் பெட்டரான ஜாபுக்கு போறேன்னு சொல்லி அந்த ஜாப் சேஞ்ச் பண்றது, நிறைய ஹைக் வாங்கி நான் வேற ஜாபுக்கு போறேன்னு பாக்குறது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது நான் போறேன் அப்படின்னு பாக்குறது, அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் அகைன் குருவோட மூமெண்ட்னால. சரிங்களா? சரி, இதெல்லாமே வந்து இந்த வர வருடம் நடக்க போகுது. அப்போ அதையும் தாண்டி 9ஆம் இடத்துல சனி பார்வை விழும்போது மீதி சில விஷயங்கள் என்னன்னா, உங்களுக்கும் உங்க பாஸுக்கும் பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அங்க வரும். அதே மாதிரி உங்களுக்கும் பாஸ் லைக் ஃபிகர்ஸ், அதாவது இவர் என்னோட டீம் லீட், ஆனா இவர் தான் எனக்கு பாஸ் மாதிரினாலும் அங்கேயும் இல்லைன்னா வந்து அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, இல்ல அப்பா மாதிரி இவர் எனக்கு அப்பா மாதிரி தான், சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி இருக்காரு, அவருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு வருது. இதெல்லாம் வந்து நீங்க அதிகமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து என்னோட மேனேஜரை என்னோட வேலையை நம்ப மாட்டாரு, என்னை நம்பி எதையும் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயம், நம்பிக்கை குறையிறது உங்க மேல, அதுவும் வந்து நடக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களோட விஷயங்கள், அதாவது அப்பாவோட விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் டென்ஷனா போயிட்டு இருக்குங்க அவங்களோட சிச்சுவேஷன் அப்படின்றது, இல்ல அவங்க ஹெல்த் வைஸா நீங்க கொஞ்சம் பாத்துக்க வேண்டியது, இதெல்லாமே இருக்கு. ப்ரொவைடட் இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துலயும் குரு பார்வை விழுது. ஸோ உங்க மென்டல் பீஸ், இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் வந்து நான் கொஞ்சம் எல்லாத்துல இருந்தும் நான் விலகி வந்திருக்கேன் அப்படின்னு இருந்தா கூட, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் ஒன்ஸுக்கு அவங்கள சுத்தி நிறைய பிரச்சனை வருது இல்லையா, அதனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மென்டல் பீஸ் கொஞ்சம் குறையிறது தெரியும். அகைன் நான் சொல்ற மாதிரி கன்னி ராசியா இருந்தீங்கன்னா நீங்க உங்க மைண்டை மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகலாங்க. ராங் டிசிஷன்ஸ்ல இருந்து முக்கியமா எஸ்கேப் ஆகலாம். ஸோ மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்றது, மெடிடேட் பண்றது, எஸ் ஒன் திங். அதே மாதிரி இந்த 4ஆம் இடம் வரும்போது மைண்டுன்னு சொல்லலாம். அது கூடவே வேற என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா ரிலேட்டட் விஷயங்கள். ஸோ அம்மா ரிலேட்டட் விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டாங்க, இல்லை அவங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகி என்னையும் திட்டுறாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ கரெக்டா பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலயும் சனி பார்வை படும்போது உங்க சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஸோ அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆப்வியஸா இதுல பாருங்க, அப்போ 2 பேருக்குமே இப்போ நீங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து பேரண்ட்ஸ்க்கு பண்ணிக்கலாம்னா வெரி குட், நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். இப்போ அது மட்டும் இல்லாம வேற என்னலாங்க இருக்கு கன்னி ராசிக்கு ஒரு கன்னி லக்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்க போறது நட்சத்திரம் அண்ட் ஜென்ரலா கன்னிக்குன்னே இருக்கிற ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் அடுத்த 2.5 வருடம். இதுல நட்சத்திரங்களோட பேட்டர்ன்ஸும் பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ண முடியும்னா, டெஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். உங்களுக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் இருக்கிற டெஸ்ட், அது உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இருக்கிற டெஸ்டா இருக்கலாம், இல்ல உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கும் இருக்க டெஸ்டா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு க்ளோஸ் ஒன்ஸ்க்கும் இருக்க டெஸ்டா இருக்கலாம்.
ஸோ ஏன்னா இப்போ உங்க சிச்சுவேஷன் விட அவங்க சிச்சுவேஷன்ஸ்ல பிரச்சனை வருதுன்னு இருக்கும்போது அவங்க அந்த கோவத்தை யார் மேல காட்டுவாங்கன்னா உங்க மேலதான் காட்டுவாங்க. எந்த அளவுக்கு நீங்க அவங்கள பொறுத்துட்டு போறீங்க, இல்ல உங்களால பொறுக்கவே முடியல, இதுக்கு மேல என்னால பொறுக்கவே முடியலன்னு, என்னால சத்தியமா டாலரேட் பண்ண முடியலன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? சனி எல்லா உண்மையும் உங்களுக்கு காமிச்சிருவாரு. நீங்க இவ்வளவு நாள் க்ளோஸா நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அவங்க உங்களை அப்படி நினைக்கல அப்படின்னு இருந்தா கூட அதை இப்ப காமிச்சிடுவாரு. ஏன்னா அவங்களோட சுயரூபம் காமிச்சிடுவாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்காம இருக்க மாட்டாங்க. நான் கண்டிப்பாக ஹெல்ப் கேட்பாங்க. அதில் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் நல்லது. இன் தட் வே நீங்கள் அந்த கர்மாஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சனி பேஸ் பண்ண கர்மாஸை நீங்கள் குறைப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணலை, அவையே எனக்கு திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பை டிஃபால்ட் வரும். சனி ரிலேட்டடாக நீங்கள் எந்த ஹெல்ப் பண்ணலாம்? இப்போ சனி 7ஆம் இடத்துல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறபோது உங்களோட க்ளோஸ் ஒன்ஸ்க்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணாலும் ரிட்டர்ன் எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு இல்லாத உதவி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு இங்கே அந்த கர்மாவை குறைக்கக்கூடியதே. ஓகேயா? அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல, அண்ட் ஆக்சுவலி போன ஒரு 1.5 வருஷம் கூட இது நிறைய கன்னிராசிக்கு நடந்திருக்கலாம். லைஃப் பார்ட்னரோட பிரச்சனை வர்றது, ஸ்பவுஸோட பிரச்சனை வர்றது, இல்லை இதே மாதிரி க்ளோஸ் ஒன்ஸோட பிரச்சனை வர்றது, பிகாஸ் அகேன் 6ஆம் இடமோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் அண்ட் ராகு கேத்துனாலையும் நடந்திருக்கலாம். பட் நீங்க அதை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு இது ஒரு நல்ல பீரியடுங்க. நீங்க இல்லைன்னா சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன்னா அகெயின் இந்த பீரியட்ல நீங்க அதெல்லாம் சால்வ் பண்ணலாம், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சால்வ் பண்ணலாம். ஓகே, செகண்ட் பேட்டர்ன் என்னன்னா, நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிறது. ஏன்னா சனி பார்வை உங்க மேலேயும் விழுது இல்லையா? உங்களோட லக்னத்து மேல விழுது, உங்களோட சந்திரன் மேல விழுது. அப்ப நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிறது. நான் அடுத்து என்ன பண்றது, நான் புதுசா ஏதாவது கத்துக்கலாமா, இல்ல புதுசா ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்ல நான் என்னோட வேலையிலே நான் ப்ராக்ரஸ் பார்க்கலாமா அப்படின்னு நீங்க அதை டெவலப் பண்ணாலும் சரி, இல்ல நான் என் உடம்ப லக்னம்னு வரும்போது முக்கியமா கன்னி லக்னம், நான் என் உடம்ப பார்த்துக்கலாமா, என் உடம்ப எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கலாமா, இல்ல நான் பாத்தீங்கன்னா என்ன என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஹேர் ஸ்டைல் புதுசா ட்ரை பண்றது, இல்ல என்ன என்ஹான்ஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் நான் ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற அந்த விஷயங்கள் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்க எதுவுமே உங்களை டெவலப் பண்றதுக்கு பண்ண ஆரம்பிக்கலன்னா, கன்னி லக்னமா இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாடி சிம்டம்ஸ் காட்டும். சிம்டம்ஸ் காட்டும் போது ஐயோ ஏதோ பாடி சிம்டம் காட்டுது, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், என்னங்க மூட்டு வலி வர மாதிரி இருக்கே, என்ன இடுப்பு வலிக்குதே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பாடி உங்களுக்கு காமிச்சு, இல்லை ஸ்கின்ல இஷ்யூஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பாடி உங்களுக்கு காமிச்சு உங்களை என்ன பண்ணோம்னா உங்களை பாடி மேல கவனம் செலுத்த வைக்கும். அப்படி கன்னி ராசியா இருந்தீங்கன்னா உங்களை சில பேர் மட்டம் தட்டுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஐயோ நான் என்ன டெவலப் பண்ணிக்கணும், இவங்கெல்லாம் என்ன மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்து நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த பேச்சுக்கள் நீங்க கேட்காம இருக்கலாம். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் காமனான அஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் கன்னிராசிக்கு. அப்போ நட்சத்திரங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சித்ரா. கண்ணியில வர சித்ரா நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ ஒரு விழுந்து விழுந்து ஒருத்தவங்களுக்கு, அதாவது கூட இருக்கவங்களுக்காக வேலை செய்யறவங்க யாருமே இல்லை. ஆனா என்னன்னா இங்க ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அந்த முன்கோவம் வர்றது, அந்த சில டைம் கோவம் வார்த்தைகள் விட்டுடுறது. முக்கியமா இந்த 2.5 வருடம் இந்த ஒரு வார்த்தை சொல்ல 1 வருஷம் காத்திருந்தன்றது ரிவர்ஸ் இவங்க கேஸ்ல நடக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள், தெரியாதனமா கோவத்துல நான் ஒரு வார்த்தையை விட்டேங்க, அதை வச்சு இப்ப பெரிய பிரச்சனையா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆகுற பேட்டர்ன் இருக்கு. அப்போ நீங்க கோவப்படாம நீங்க பேசும்போது தெளிவா பார்த்து பேசுனீங்கன்னா அந்த பேட்டர்ன் அவாய்ட் பண்ணிடலாம். சித்ரா நட்சத்திரம். செகண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்த நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனையே வருது பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் விஷயத்துல தாங்க. அந்த ஃபினான்ஸ் பேஸ்டான ப்ராப்ளம் அஸ்தம் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் ஃபினான்ஸ்னா, இன்னொரு ப்ராப்ளம் யாருக்காவது ஏதாவது நல்ல விஷயம்னு சொல்லி மாட்டிக்கிறது. இந்த 2 ப்ராப்ளம் அவங்களை தொடர்ந்துட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த விஷயத்துல இந்த டைம்ல முக்கியமா சொந்தக்காரங்களுக்கு நீங்க லோன்ஸ் கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பெட்டர் என்ன பண்ணலாம்னா, இந்த அமௌண்ட் கொடுத்தா எனக்கு திரும்ப வரலனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு எந்த அமௌண்ட் யோசிக்கிறீங்களோ அதை மட்டும் லோனா கொடுங்க. மற்றபடி நீங்க லோன் கொடுத்துட்டு எனக்கு அவங்க திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த டைனமிக்ஸ்ல பிரச்சனை வரும் அதுக்கப்புறம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஒப்பீனியன்ஸை தேவையில்லாம ஏதாவது இடத்துல போய் சொன்னீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா நீங்க பாட்டுன்னு கேஷுவலா சொல்லியிருப்பீங்க, அங்க அது உங்களுக்கு பிரச்சனையா திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயமும் க்ளோஸ் சர்க்கிள். ஏன்னா இப்போ க்ளோஸ் சர்க்கிள்கான இடத்துலதான் சனி நிக்கிறாரு. இது வேற ஒருத்தங்க இல்லை,
உங்களுக்கு இவங்கெல்லாம் பிடிக்காதவங்கன்னு இல்லை, உங்க பிடிச்சவங்களுக்கான இடத்துல தான் இப்ப சனி நிற்கிறாரு. அவங்க தான் உங்களுக்கு வந்து உங்க மேல வந்து அந்த ப்ரெஷரே போடுவாங்க. சரி, உத்திரம் நட்சத்திரம். உத்திரம்னு வரும்போது தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியில இருக்கிற மீதி நட்சத்திரங்களையும் பாத்தீங்கன்னா உத்திரம் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான நட்சத்திரம். ஆனா அந்த இன்டெலிஜென்ஸை வந்து பாத்தீங்கன்னா உங்க க்ளோஸ் ஒன்ஸை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். எனக்கு வந்து எனக்கு என்னோட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கள, எனக்கு ரொம்ப அன்புக்கு பாத்திரமா இருக்கவங்களெல்லாம் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதா, நான் சூப்பரா ஹேண்டில் பண்ணுவேன், மைண்டை சூப்பரா யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பெட்டர் இந்த ஒருத்தங்களை சமாளிக்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு என்ன வேணாலும் கொஞ்சம் சமாதானமாக சொல்லிட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லாம என்ன நிதர்சனமோ என்ன உண்மையோ, எந்த உண்மையை வந்து நீங்க அவங்க இல்லாதப்போ சொல்லுவீங்களோ அதே மாதிரி அவங்க இருக்கும்போதும் அதையே சொல்லணும். மாத்தி மாத்தி சொல்ற விஷயம் வேண்டாம். உண்மையா சொல்றது ஓகே, என்ன மனசுல தோணுதோ அதை அப்படியே சொல்றது ஓகே. ஏன்னா சிம்மத்துல வர உத்திரம் வந்து தேர் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கண்ணில வர உத்திரம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. நம்ம மனசுல இதை நினைக்கிறோம், ஆனா நம்ம அதை சொன்னா அவங்க நம்மள தப்பா எடுத்துப்பாங்களே, அவங்க ஹர்ட் ஆவாங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறது வேண்டாம். உண்மையாவே சொல்லுங்க. இல்லைன்னா உங்க மனசுல நினைக்கிறது உங்களுக்கே தெரியாம வாயில இருந்து வெளியில வந்து அப்ப என் முன்னாடி இப்படி சொல்ற பின்னாடி இப்படி சொல்றியான்னு சொல்லி மாட்டிப்பீங்க. ஸோ அது வேண்டாம். சரியா? ஸோ இதெல்லாம் தான் மெயினாவே வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். ரெமெடிஸ்ன்னு வரும்போது ஏழாம் இடத்துல சனி வராரு. அப்ப ஏழாம் இடம்னு வரும்போது என்னது? ஏழாம் இடம்னு வரும்போது நீங்க உங்க வீடுன்னு வரும்போது நீங்க உங்க வீட்டுக்கு வரவங்களை எங்க உட்கார வச்சு மீட் பண்றீங்களோ அதுதாங்க ஏழாம் இடம். அப்போ நீங்க உங்க வீட்டுக்கு யாராவது வந்து கெஸ்ட் வராங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வராங்க, இல்ல ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா அவங்கள எங்க உட்கார வைப்பீங்க? வந்ததுமே வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க லிவிங் ரூம்லயோ இல்ல ஹால்லயோ இல்ல அந்த வெல்கம் ஏரியாலயோ தான் உட்கார வைப்பீங்க. அதுதான் உங்க ஏழாம் இடம். அப்போ அந்த ஏழாம் இடத்துல வந்து சனி வராருன்னா அப்போ உங்க வீட்டுக்குள்ள யாரும் வந்து அந்த லிவிங் ரூம்லயோ இல்ல ஹால்லயோ வந்து உட்கார்றா, அங்க வந்து சனி வந்து உட்கார்றாரு. அப்ப அங்க சனி வந்து உட்காரும் போது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சனியை ரெப்ரசன்ட் பண்ற ஆளுங்க யாராவது வந்து உட்காராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வயசானவங்க, இல்ல உங்க வீட்டுக்கு வேலை பார்க்க வரவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், இல்ல வீட்டுல ஏதாவது ரிப்பேர் ஆயிடுங்க நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கலாம். இந்த மாதிரியும் வருவாங்க. இல்ல உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களும் வருவாங்க. அப்போ இந்த மாதிரி பீப்புள் வந்து உங்களோட வீட்டுல வந்து உட்கார்றாங்கன்னா அங்க சில பேர் வந்து சில வீட்டுல பாத்தீங்கன்னா வித்தியாசம் காமிப்பாங்க. ஒரு நியரான எபிசோட்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம், வேலைக்காரர் பார்க்குறவங்கள ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கிறது. அந்த மாதிரி நீங்க டிஃப்ரென்ஸ் இன் மென்டாலிட்டி காமிச்சிங்க. ஏன் சொந்தக்காரங்க வராங்க, அவங்களுக்கு நான் வந்து ஸ்பெஷலா ஏதாவது பண்ணி கொடுப்பேன். இவங்க வீட்டுக்கு வேலை பார்க்க தானே வர்றாங்க, இவங்களுக்கு எதுக்கு நான் காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுக்கணும், எதுக்கு நான் சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு அந்த வித்தியாசம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்த அந்த ஆளோட சனியும் கூட வருவாரு. அவர் ஹாப்பியா இல்லாம கடுப்பாயிடுவாரு, உங்க கூடவே இருந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு. ஸோ அதனால அந்த டிஃப்ரென்ஸ் இன் மென்டாலிட்டி நீங்க வீட்டுக்கு வரவங்கள ட்ரீட் பண்ற விதத்துல இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஈக்குவலா ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், நல்லா ட்ரீட் பண்ணணும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹால் ஏரியால நீங்க என்ன பண்ணலாம்னா அது வந்து மீனமா வருது. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹால் ஏரியா தான் மீனம். ஸோ அந்த ஹால் ஏரியால நீங்க என்ன பண்ணலாம், ஒரு அந்த லிவிங் ரூம் ஏரியால நீங்க என்ன பண்ணலாம்னா சில்வர் கலர்ல வந்து வேஸ் இல்ல சில்வர் கலர்ல ஏதாவது வந்து ஒரு சிலையோ ஏதோ ஒண்ணு, இல்ல சில்வர் கலர்ல ஒரு வால் ஹேங்கிங் அழகா அந்த சில்வர் கலர்ல நீங்க அதை எடுத்துட்டு வந்து வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல நீங்க வந்து சுக்கிரனோட எனர்ஜியை கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்காரு, ஆனா அங்க சுக்கிரனையும் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அங்க சனி உண்டு பண்ற அந்த ப்ராப்ளம் வந்து சுக்கிரன் குறைப்பாரு. அண்ட் சுக்கிரன் அந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு வாஸ்து ரெமெடி கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. பிகாஸ் ஆல் தீஸ் ரெமெடிஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து ரெமெடிஸ் வந்து இப்போ நாங்க டைரக்டா கன்சல்டேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வீடியோ கால் எல்லாம் கன்சல்டேஷன் கொடுக்குறோம்னா அவங்க வீட்டுல வந்து நாங்களே பார்த்து இந்த இடத்துல இது இருக்கு, இது வைக்க வேண்டாம், இந்த இடத்துல இதை வைங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான சில விஷயங்கள். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தான் சொல்றோம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. ஆனா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து என்னன்னா அனிமல்ஸை ஃபீட் பண்றது, முக்கியமா நாய் பூனை
மாடு அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த அனிமல்ஸ்க்கு சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாமல் அந்த மிருகங்களுக்கு இது வந்து நீங்கள் 6ஆம் இடத்துல இருக்கும் போதே பண்ணியிருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற மிருகங்கள் தான் வந்து பெட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடம்னாலே பெட் அனிமல்ஸையும் இண்டிகேட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இப்பவும் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் தான் இருக்கீங்க. அப்போ 6ஆம் இடத்துல அந்த அனிமல்ஸ்ன்னு வருது இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த குட்டி குட்டியாக நாய்க்குன்னு ஒரு குட்டி வீடு கட்டுவாங்க. உங்கள் வீட்டில் நாய் இருக்குன்னா அந்த நாய்க்குன்னு ஒரு டாக் ஹவுஸ் கட்டுறது, பூனைக்குன்னு கொஞ்சம் ஒரு செட்டிலிங் ஏரியா கட்டுறது, இல்லை மாடுக்குன்னு ஒரு ஒரு நல்ல இடம் கட்டுறதுக்கு கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களோட லக்னத்தை பார்க்குறாரு சனி, உங்களோட ராசியை பார்க்குறாரு, இல்லை சந்திரனை பார்க்கறனாலே மைண்டில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் பாடியில் வந்து யூ கேன் ஃபீல் த நெகட்டிவிட்டி, என்னை சுற்றி ரொம்ப நெகட்டிவாக இருக்குங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா எனர்ஜி மெடிடேஷன்ஸ் ஆர் பெஸ்ட். நீங்கள் பக்தி மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள். எங்களோட பக்தி மெடிடேஷன் வெப்சைட்டில் போய் நீங்கள் டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, மெசேஜஸ்லாம் எங்களால் வந்து ஃபுல்லாக ரிப்ளை பண்ண முடியல பிகாஸ் மெசேஜஸ் நிறைய வருது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே எது புக் பண்ணனாலும் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். வெப்சைட்டோட மெடிடேஷன் லிங்க்ஸ்லாம் கூட நாங்கள் வந்து கீழே பின் பண்ணியிருக்கோம், அதில் போய் நீங்கள் புக் பண்ணலாம். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ராசி கற்கள் இருக்குது, அதனால வீடியோ பார்த்துட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நீங்கள் எனக்கு ராசிக்கல் கிடைச்சிருச்சுங்க, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இது வரைக்கும் ஒரு ஐ திங்க் ஒரு 8 பேருக்கு கொடுத்துருக்கோம். எனக்கு கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் இந்த வீடியோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் உண்டு பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ டூ தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கன்னி ராசி, கன்னி லக்னம், சனி பெயர்ச்சி பலன். தேங்க்யூ.